எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 டிசம்பர் 2024 மற்றும் 2 டிசம்பர் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்காதீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நிறைய பேரை போய் ரீச் ஆகும் இந்த வீடியோ. அதே மாதிரி இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத ஜிஎஸ்டி எவ்வளவு? 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத ஜிஎஸ்டி எவ்வளவு? ரூபாய் 1.82 லட்சம் கோடி. இரண்டாவது கேள்வி, காவல்துறை தலைமை இயக்குநர்கள் காவல்துறை தலைவர்களின் 59வது அகில இந்திய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஒடிசா மாநிலத்தின் தலைநகர் புவனேஸ்வரில். அடுத்து, 2024ஆம் ஆண்டுக்கான உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா. ஹரிமாவ் சக்தி என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் மலேசியா. இந்தியா மலேசியா கூட்டு இராணுவ பயிற்சியான ஹரிமாவ் சக்தியின் 4வது பதிப்பு எங்கு நடைபெறுகிறது? இதுக்கு சரியான விடை பென்டாங். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் எல்லை பாதுகாப்பு படையின் அமைப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் எல்லை பாதுகாப்பு படையின் அமைப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ டிசம்பர் 1. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 1. அடுத்து, 2024ஆம் ஆண்டுக்கான உலக எய்ட்ஸ் தினத்தின் கருப்பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ உரிமைகளின் பாதையில் செல்க. அடுத்து, 2024 சையத் மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2024 சையத் மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? PV சிந்து. 2024ஆம் ஆண்டு சையத் மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? ஆப்ஷன் பி லக்ஷயா சென். அடுத்து, வங்கக்கடலில் உருவான பென்சால் புயல் காரணமாக எந்த மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பெய்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இந்த பென்சால் புயல் காரணமாக அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது. அதாவது சென்னை, திருவள்ளூர், அதே மாதிரி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பெய்தது. ஆனால் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மற்ற சில மாவட்டங்களில் ஓரளவு மழை பெய்தது. ஆனால் இந்த புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வரலாறு காணாத மழை பெய்தது. அடுத்து, இகா ஸ்வியாடெக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இகா ஸ்வியாடெக் டென்னிஸ் வீராங்கனை. அடுத்து, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக பதவியேற்றவர் யார்? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக பதவியேற்றவர் ஜெய்ஷா. இவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, கருணையின் அடிப்படையில் செயற்கையான மரணத்தை வழங்க வகை செய்யும் சட்ட மசோதாவுக்கு எந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை பிரிட்டன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது
டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 மற்றும் 2 டிசம்பர் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். நன்றி.